பிரைஸ் லார்ட். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த 2024ஆம் ஆண்டில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தத்தை உங்கள் மத்தியில் நான் ஷேர் பண்ண போகிறேன். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆண்டில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன். ஹல்லேலூயா. யாருக்கு ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை தருவார் என்று இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதி, இந்த வசனம் சொல்லுகிறதாம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது எதை குறிக்கிறது என்றால், யார் ஆண்டவருடைய விடுதலைக்காக காத்திருக்கிறார்களோ. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் அநேக தரம் அநேக நாடுகளுக்குள்ள மற்ற ராஜாக்களுக்குள்ள அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் காத்து கொண்டிருப்பாங்க. ஆண்டவர் எப்பொழுது எங்களுக்கு விடுதலை தருவார், நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், எப்பொழுது எங்களுக்கு விடுதலை தருவார் என்று காத்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அவர்கள்தான் நம்பிக்கையுடைய சிறைகள். ஆண்டவருடைய விடுதலைக்காக, அவருடைய அற்புதத்திற்காக யாரெல்லாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்களோ, சில பேர் பாவம் செய்து அடிமைத்தனத்துக்குள்ளே போய் மனம் திரும்பி ஆண்டவருடைய விடுதலைக்காக அவரிடத்தில் நம்பிக்கை வைத்து காத்து கொண்டிருப்பார்கள் அல்லவா, அவர்கள்தான் நம்பிக்கையுடைய சிறைகள். ஹல்லேலூயா. அவர்கள் யாரிடம் திரும்ப வேண்டும்? அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிறது. யாரிடம் திரும்ப வேண்டும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் திரும்ப வேண்டும். பாருங்க, யோவேல் 3வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் யாரிடம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தர் சியோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலம், இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாக இருப்பார். யார் அரண்னா கர்த்தர் தான். நம்ம ஆராதிக்க தேவன் இயேசு கிறிஸ்து தான் நம்ம எல்லாருக்கும், இஸ்ரவேல் மக்களுக்கும் அரணான கோட்டையுமாக இருக்கிறார். அதனால தான் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்கதரிசன வார்த்தை இஸ்ரவேல் மக்களுக்கு கடந்து வந்தது. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். பாருங்களேன், அன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் அப்படி தான் இருந்தாங்க. ஒவ்வொரு தடவை அவங்க ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து பாவம் செய்வாங்க, அடிமைத்தனத்துக்குள்ளே போவாங்க, மீண்டும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க. ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். பாருங்கள், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, மொசபொதமியா ராஜாவாகிய கூசான் ரிஷாதாயிமின் கையிலே ஆண்டவர் விற்று போட்டார். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தாங்க. 8 வருஷம் அந்த மனிதனை அவர்கள் சேவித்தாங்க. அதே போல் நாம் பார்க்கின்ற பொழுது நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் 7 வருஷம் இஸ்ரவேல் மக்களை மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தார். அங்கே ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தில் ஆண்டவருடைய விடுதலைக்காக இஸ்ரவேல் மக்கள் காத்திருந்தாங்க. மீண்டும் நாம் வாசிக்கின்ற பொழுது நியாயாதிபதிகள் 10வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அங்கு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் 18 வருஷம் விற்று போட்டார். மீண்டும் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க, அவர் விடுதலை கொடுப்பார். அது மாத்திரமில்லாமல் நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தர் கையில் 40 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. அங்கிருந்தும் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அரணாகிய தேவனை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அதனால தான் இஸ்ரவேல் மக்கள் நம்பிக்கையுடைய சிறைகளைப் போல அந்த சிறையிருப்பின் அனுபவத்தில் ஆண்டவர் நாங்கள் பாவம் செய்துட்டோம், அதுக்கு தான் இந்த சிறையிருப்பின் அனுபவம் வந்தது, ஆனாலும்
அவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகின்ற பொழுது நிச்சயமாக எங்களை விடுவிப்பார் என்று அந்த சிறையிருப்பின் அனுபவத்தில் நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரிடத்தில் திரும்புகிறாங்களே, அவர்கள்தான் நம்பிக்கையுடைய சிறைகள். ஹல்லேலூயா. நீங்களும் பாருங்களேன், கடந்த வருஷங்கள் முழுவதும் இப்பொழுது கூட எனக்கு இந்த நோய் வந்து விட்டது, நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன், எனக்கு இந்த நோய் வந்து விட்டது, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டேன், இந்த தரித்திரம் எனக்கு வந்து விட்டது, என் வாழ்க்கையில் கஷ்டத்தின் மேலே கஷ்டம், பாடுகள் மேலே பாடு, உபத்திரவத்தின் மேலே உபத்திரவம், கனவீனப்படுத்தப்பட்டு இருக்கிற ஒரு நிலைமை, இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதையில் நான் கடந்து செல்லுகிறேன், எல்லாராலும் ஏளனப்படுத்தப்பட்டு நான் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடந்து பாவம் செய்தேன், ஆனால் இப்பொழுது நான் மனஸ்தாபப்படுகிறேன், அந்த காரியத்துக்காக நான் ஆண்டவருடைய உதவிக்காக, அவருடைய அற்புதத்திற்காக, அவருடைய அடையாளத்துக்காக, அவருடைய விடுதலைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், நிச்சயமாக ஆண்டவர் என்னை விடுவிப்பார் என்று இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி காத்து கொண்டிருக்கிறீங்களே, அரணுக்கு திரும்பி கொண்டிருக்கிறீங்களே, ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிற வார்த்தை, இரட்டிப்பான நன்மையை தருவேன். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்ட உபத்திரத்தின் வழியாய் இதுவரைக்கும் நீங்கள் கடந்து சென்றிருந்தாலும் ஒன்றே ஒன்று நினச்சிக்குங்க, அரணுக்கு திரும்புங்கள், இயேசுவின் பாத தண்டையில் திரும்புங்கள், கல்வாரி சிலுவையின் அண்டையில் திரும்புங்கள். நீங்கள் அப்படி திரும்புகின்ற பொழுது ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட உபத்திரவத்தின் குகையில் நீங்கள் இருந்தாலும் அந்த குகையிலிருந்து எனக்கு இந்த சிறையிருப்பின் அனுபவம் இருக்கிறது, யாருமே எனக்கு விடுதலை கொடுக்க வழியை சொல்லவே இல்லை, யாருமே எனக்கு ஒத்தாசை செய்யவே இல்லை, நான் தனித்து விடப்பட்டவனாக இருக்கிறேன், ஒரு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி, ஆனாலும் என் ஆண்டவர் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், நிச்சயமாக அவர் என்னை விடுவிப்பார் என்று அந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மையை தருவார், அவர் இன்றைக்கே உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அவர் பரிபூர்ண நன்மையினாலே உங்களை நிரப்பப் போகிறார். அவர் உங்களை மீட்டெடுத்து நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாக அவர் உங்களுக்கு இன்பத்தை காண்கிற நாட்களை கொடுத்து, சந்தோஷத்தை காண்கிற நாட்களை கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆனந்த களிப்புடன் உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து, உங்கள் சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து நீங்கள் புறப்பட்டு வரும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய பாகத்தில் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆண்டவர் உங்களுடைய வெட்கங்களையெல்லாம் ஆண்டவர் மாற்றப் போகிறார். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மீது இருக்கும்படிக்கு செய்ய போகிறார். நீங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடையும்படி ஆண்டவர் செய்வார். சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும்படிக்கு ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை அவர் சொல்லியிருக்கிறாரோ அத்தனை நன்மைகளையும் அவர் உங்களுக்கு செய்யும்படிக்கு அவர் அனுக்கிரகம் பண்ணுவார். கிரகிக்க முடியாத அவர் நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடித்து கொடுப்பார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேத வசனம் சொல்லுகிறதல்லவா, அந்த வார்த்தையின்படியே அவரை தேடி அவரை நாடி அவரிடத்தில் வருகிற ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் கூட பட்டினி கிடந்து தாழ்ச்சி அடைந்திருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடவே படாது. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவர் நன்மையும் கிருபையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் பெரிய நன்மைகளாக இருக்கிறது. இப்பொழுது அது உங்கள் கண்களுக்கு முன்பாக காணப்படாமல் இருக்கலாம், உங்கள் இருதயத்தில் அது தோன்றப்படாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு நாள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே அதே ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஹல்லேலூயா. இந்த 2024ஆம் ஆண்டு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். பாருங்கள், ஆண்டவர் 3 விதங்களில் ஒரு மனிதனுக்கு தம்முடைய கிரியை வெளிப்படுத்தி 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாராம்.
ஒன்று, ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு மனிதனுடைய அவனுடைய பிரயாசத்துக்கு உண்டான அந்த பலனுக்கு என்ன ஆசீர்வாதமோ அதை அவர் அவனுக்கு கொடுத்து அதை 2 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவதாக ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள், ஒரு மனிதன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கலாம். அந்த இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் கொடுத்து அதை அவனுக்கு 2 மடங்காக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் என்ன செய்கிறாராம், ஒரு மனிதனுக்கு அவனுடைய இருதய விருப்பத்தின்படி அவனுடைய தாகத்தின்படியே 2 மடங்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், 2 மடங்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாராம். இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த 2024 உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். இந்த செய்தியை முடிகிற வரைக்கும் நீங்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இறங்குவது உறுதி. ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள், ஒரு மனிதனுடைய அந்த பிரயாசத்துக்கு உண்டான அந்த பலன் அது மறைக்கப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த பிரயாசத்துக்கு உண்டான அந்த பலனை கொடுத்து எதிர்கால ஆசீர்வாதத்தை அவனுக்கு 2 மடங்காக ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவன் பிரயாசத்துக்கு உண்டான அந்த பலன் கிடைக்காம 20 வருஷம் வெகு பாடுபட்டான், உண்மையாய் பாடுபட்டான். அந்த பாடுபட்டதுக்கு உண்டான அந்த பிரயாசத்துக்கு உண்டான பலனை ஆண்டவர் அவனுக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுத்து அதை 2 மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது யாக்கோபு தன் தாய் தகப்பனுடைய வார்த்தையின்படியே அவர்களுடைய ஆலோசனையின்படியே தன்னுடைய ரெபெக்காள் தன்னுடைய அண்ணன் வீட்டு, அதாவது யாக்கோபுக்கு மாமா வீட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல பெண்ணை கொண்டு வர வேண்டும் என்று தான் அவர்களுடைய தீர்மானமாக இருந்தது. யாக்கோபு தன்னுடைய பெற்றோர்களுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவன் தன் மாமனார் வீட்டுக்கு புறப்பட்டு வருகிறான். அவன் வருகின்ற பொழுது ஒரே ஒரு கோல் தான் எடுத்துகிட்டு வந்தான். கோலும் கையுமாக தான் தன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தான். புறப்பட்டு வருகிற அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நான் உன்னையும் ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், உன் சந்ததி நட்சத்திரங்களைப் போல திரளாய் பெருகியிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை இந்த தேசத்துக்கு மீண்டும் கூட்டிக் கொண்டு வருவேன், நானே உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் யாக்கோபுக்கு. அந்த வார்த்தையை நம்பி தன் மாமனார் வீட்டுக்கு போய் அங்கே பாருங்கள், அவனுடைய 20 வருஷம் அந்த கடினமான அந்த உழைப்பில் ஆண்டவருடைய கிரியைகள் அவனுக்கு எப்படி வெளிப்பட்டது என்பதை தான் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, அந்த 20 வருஷத்தில் யாக்கோபு தன் மாமனாரால் பல தடவை வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார். பாருங்களேன், முதலாவது யாக்கோபு எதில் வஞ்சிக்கப்பட்டாராம், தன் மாமனாரினாலே எதினாலே வஞ்சிக்கப்பட்டாராம், அந்த மாமனாருடைய அவங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில், அவங்க பெண்களுடைய திருமண காரியத்தில் யாக்கோபை லாபான் வஞ்சித்தான். பாருங்களேன், ஆதியாகம் 29 அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, காலையிலே இதோ அவள் லியாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தேன், ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். யாக்கோபு லாபான்கிட்ட வேலை செய்ததுக்கு காரணம் என்னென்னா, எப்படியாவது ராகேலை திருமணம் பண்ணிக்கொள்ளலாம் என்று தான் அவனுடைய பிளானாக இருந்தது. ஆனால் அவங்க மாமனார் என்ன பண்ணார், இல்லை மூத்தவள் இருக்கும்போது இளையவளுக்கு திருமணம் பண்ணக்கூடாது, அதனால் மூத்தவளை யாக்கோபுக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி வச்சிட்டார். இது யாக்கோபுக்கு தெரிய வந்தபோது தன் மாமனாரை பார்த்து, ஏன் என்னை நீர் வஞ்சித்தீர்? அப்பொழுது தான் லாபான் சொல்கிறாரு,
இந்த இடத்தின் வழக்கத்தின்படியே மூத்தவளுக்கு தான் முதல் திருமணம் நடக்கணும். அதனால் நீ இப்போ லேயாளை திருமணம் பண்ணிட்ட, இன்னொரு 7 வருஷம் என்னோட வேலை செய், நான் என்னுடைய 2ஆம் மகளாகிய ராகேலை உனக்கு கொடுக்குறேன். அப்போது யாக்கோபு முதல் மனைவிக்காக 7 வருஷம் வேலை செய்கிறார், 2வது மனைவிக்காக 7 வருஷம் வேலை செய்கிறார். அப்போது முதல் தடவையிலேயே லாபான் யாக்கோபை வஞ்சித்தான். சரி, 14 வருஷம் போயிடுச்சு. அந்த 14 வருஷமும் அவர் கடின உழைத்து கொண்டிருந்தார். மொத்தமாக 20 வருஷம் தன் மாமனார் வீட்டில் யாக்கோபு வேலை செய்தார். 20 வருஷம் வேலை செய்து அவருக்கு அவருடைய பிரயாசத்துக்கு உண்டான அந்த பலன் கிடைக்காமலே இருந்தது. அப்போ தான் யாக்கோபுக்கு ஒரு தெளிவு வந்தது. சரி, தன் மாமனாரை கூப்பிடலாம், கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு டீலிங் வைக்கலாம். என்ன டீலிங்னா, இப்போ யாக்கோபு 20 வருஷம் வேலை செய்கிறாரு, பர்சனல் சேவிங்ஸ் எதுவும் அவருக்கு சொன்னது போல் இல்லை. ஸோ இனிமே நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு நான் சம்பாதிக்கணும். இது வரைக்கும் என் மாமனாருக்காக நான் சம்பாதித்தது போதும், இனிமே என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு நான் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு லாபானை கூப்பிட்டு ஒரு டீல் பண்ணுற. அதுதான் ஆதியாகமம் 30வது அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கின்ற பொழுது சொல்கிறார் யாக்கோபு, நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் என்னிடக்கு தாரும், நான் போவேன், என் சொந்த தேசத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பொழுது லாபான் சொல்கிறாரு, உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கார் என்று நான் குறிப்பினால் அறிந்திருக்கிறேன், அதனால் நீ இங்கே இரு, உன் சம்பளம் என்ன நீ எனக்கு சொல்லு, அதை நான் தரேன்னு சொல்கிறாரு. அதற்கு சொல்கிறாரு அவன், நான் உம்மை செய்வித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர், நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது, இனி நான் என் குடும்பத்துக்காக சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். இப்பொழுது யாக்கோபுக்கு அந்த எண்ணமே வருது, தன் குடும்பத்துக்காக நான் சேர்த்து வைக்கணும். அப்பொழுது அந்த டீலிங்கில் யாக்கோபு லாபான் கிட்ட சொல்கிறாரு, இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும்போது, அதாவது சொல்கிறாரு, நான் இன்றைக்கு போகிறேன், இன்றைக்கி போயிட்டு உம்முடைய மந்தைகளெல்லாம் நான் பார்வையிட்டுட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன், அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாக இருக்கட்டும். இப்போ தான் என் ஃபேமிலிக்காக நான் வேலை செய்ய போகிறேன், என்னுடைய மனைவியை என் பிள்ளைகளை நான் பார்க்கணும், அவங்களுக்கு நான் சம்பாதிக்க போகிறேன், எனக்கு இந்தந்த ஆடுகளை நீ எனக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஒரு டீலிங் போகிற. உடனே லாபான் என்ன செய்கிறான் பாருங்கள், சரி நீ போன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய மருமகனை அனுப்பிச்சிட்டு தன்னுடைய மகனை கூப்பிட்டுட்டு அவங்ககிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்கள், அதற்கு லாபான், நீ சொன்னபடி ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியுமுள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியுமுள்ள வெள்ளாடுகள் யாவையும், அந்த புள்ளியும் வரியுமுள்ள அந்த வெள்ளாடுகள், யாக்கோபு சொன்ன அந்த வெள்ளாடுகளை என்ன செய்கிறான்னா தன்னுடைய குமாரனத்தில் ஒப்புவித்துட்டு 3 நாள் பிரயாணமாக வெளி தேசத்துக்கு போயிட்டான். இந்த விஷயத்தில் லாபான் தன்னுடைய மருமகனாகிய யாக்கோபை வஞ்சித்தான். இதனால் யாக்கோபுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டு, என்னை ஏன் இப்படி வஞ்சித்து கொண்டிருக்கிறார் பாருங்கள். லாபான் யாக்கோபை 10 முறை சம்பளத்தை மாற்றி குறைச்சி அவனுடைய வேலையெல்லாம் வாங்கி கொண்டான். அந்த வேலைக்கு உண்டான பிரயாசத்துக்கு உண்டான அந்த பலன் அவனுக்கு கிடைக்காமலே போயிருந்தது. லாபான் ரொம்ப துக்கப்பட்டு கடைசியில் எல்லா விஷயத்தையும் தன் மனைவியாக ராகேல்கிட்ட சொல்லும்போது தான் ராகேலுக்கும் தெரிகிறது, என் அப்பா எங்களையும் விட்டு போட்டுட்டு எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் சுருட்டிட்டாரு, இப்போ நீங்கள் வேலை செய்து நம்ம ஃபேமிலியை நீங்கள் பார்க்கணும், அதற்கும் அவர் உதவி செய்யவே மாட்டாரே, அதனால் இனிமேல் நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நம்ம புறப்பட்டு போகலாம் என்று சொல்லி அவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனத்தில் சொப்பனத்தில் அவர் சொல்கிறாரு. ஆதியாகமம் 31வது அதிகாரம் 10-12 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோடு பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உழவுகளாக இருக்க கண்டேன். என்ன டீலிங் யாக்கோபு லாபான் கிட்ட பேசுகிறாரோ அதை அப்படியே ஆண்டவர் சொப்பனத்தில்
யாக்கோபுக்கு காண்பிக்கிறார். அது இல்லாமல் அவர் சொல்கிறாரு, அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடே புலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாக இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிறதை கண்டேன் என்று சொன்னார். பாருங்க, ஆண்டவர் பார்க்குறார்ல, ஒரு மனுஷனுடைய அந்த பிரயாசத்துக்கு உண்டான அந்த பலன் கிடைக்கலனா ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து அவருடைய இன்டர்வென்ஷன் வந்துடும். அவருடைய குறுக்கிடுதல் வந்துருச்சுன்னா சூழ்நிலைகளே தலைகீழாய் மாறிடும். ஆண்டவர் பார்த்தாரு, என் மகன் இதுக்கு மேலே அவன் கஷ்டப்பட வேணாம், நான் அவனுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவனை நான் விட்டு விலக மாட்டேன், அவனை நான் கைவிட மாட்டேன், அவனை நிச்சயமாய் இந்த தேசத்திலிருந்து நான் புறப்பட செய்ய போகிறேன். அதற்கு முன்பாக அவனுடைய பிரயாசத்துக்கு உண்டான எல்லா பலனையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் அவனுக்கு திரும்ப கொடுக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் யாக்கோபுக்கு லாபானிடம் இருந்த அந்த ஆசீர்வாதங்களை எடுத்து ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்து, யாக்கோபை கோலும் கையுமாக யாக்கோபு புறப்பட்டு வந்தால இப்பொழுது 2 மடங்கு ஆசீர்வாதத்தோடு கூட தன் மாமனார் வீட்டிலேருந்து யாக்கோபு தன் சொந்த தேசத்துக்கு புறப்பட்டு போகிறான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்தார். பாருங்க, ஆதியாகமம் 30வது அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்கின்ற போது, இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அவர் ஆண்டவரை பார்த்து சொல்றார், அடியனுக்கு தேவரீர் காண்பித்த தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல, நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்து தன் சொந்த தேசத்துக்கு புறப்பட செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கடின உழைப்புக்கு உண்டான அந்த பலன், உங்கள் பிரயாசத்துக்கு உண்டான அந்த பலன், உங்கள் நீதியான வாழ்க்கைக்கு உண்டான அந்த பலன், உங்கள் உண்மையான வாழ்க்கைக்கு உண்டான அந்த பலன், அந்தரங்கத்தில் நீங்கள் செய்த ஒவ்வொரு ஜபத்துக்கு உண்டான பலன், உண்மையான ஊழியத்தை நீங்கள் செய்தீங்களே, எந்த கள்ளம் கவடம் இல்லாமல் ஆண்டவர் பார்க்கிறார். நான் செய்கிற ஊழியத்தை ஆண்டவருக்கு நான் பிரியமானபடி செய்கிறேன் என்று சொல்லி உண்மையாய் நீங்கள் பிரயாசப்பட்டு நீங்கள் செய்தீங்களே, இதெல்லாம் மனிதர்கள் பார்த்தாலும் அதுக்குண்டான பிரதிபலனை அவர்கள் கொடுக்காமல் இருந்திருக்கலாம் லாபானை போல. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவருடைய கணக்கே வேறு. அவர் பரலோகத்திலிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் கூர்ந்து கவனித்து உங்களுடைய எல்லா பிரயாசத்துக்கு உண்டான பலனை மீண்டும் திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போது பிரயாசத்துக்கு உண்டான பலன் இல்லாமல் போயிடுச்சு, அந்த பிரயாசமே வீணாக போயிடுச்சு அப்படின்னு நினைச்சி யாக்கோபு இருந்தான். ஆனால் ஆண்டவர் அந்த பிரயாசத்துக்கு உண்டான பலனை வீணாய் போக வைக்கல, அதை அப்படியே ரெஸ்டோர் பண்ணி அவனுக்கு மீண்டும் கொடுக்கிறார். கொடுத்து அதை எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ளவைகளாய் மாற்றுகிறாராம்? 2 மடங்கு ஆசீர்வாதங்கள் உள்ளவைகளாய் ஆண்டவர் மாற்றுகிறாரா? ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? உங்களுக்கு நிச்சயமாகவே 2 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயமாகவே கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையாய் பிரயாசப்பட்டு கடினமாய் உழைத்து நீங்கள் எவ்வளோ காரியங்களை ஆண்டவருக்காக செய்திருக்கீங்க, அந்த பிரயாசத்துக்கு உண்டான பலனை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து அதை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். கொடுத்து அதை 2 மடங்கு ஆசீர்வாதம் உள்ளவைகளாய் மாற்றி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. 2வதாக ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் திரும்ப அவர் ரெஸ்டோரேஷன் பண்ணி அதை 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், யோபோட வாழ்க்கையில் யோபு 42வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில், யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டந்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டந்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். நம்ம வேதத்தை வாசிக்கின்ற போது என்கேஜி வெர்ஷனில் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது, ஆம்பிளிஃபைடு வெர்ஷனில் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது, ஐ வில் ரெஸ்டோர் டபுள் யுவர் ஃபார்மர் ப்ராஸ்பரிட்டிஸ் டு யூ அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது.
ஏற்கனவே உங்களுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை நான் மீண்டும் உங்களுக்கு மீட்டெடுத்து அதை 2 மடங்காக கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யோபோட வாழ்க்கையில் அவனுக்கு நல்ல ஒரு ஹெல்த் கண்டிஷன் இருந்தது, அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு அவன் ஒரு நல்ல வெல்த்தியாக இருந்தான், நல்ல வெல்த் கண்டிஷனோடு கூட இருந்தான். அதுவும் ஒரே நாளில் அவனுக்கு போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. ஒரே நாளில் எல்லாமே யோபு இழந்து போயிட்டான். தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போயிட்டான், தன் சரீர சுகத்தை இழந்து போயிட்டான், ஆறுதலை இழந்து போயிட்டான். துக்கம், வேதனை தான் அவனுக்கு ஒரே நாளில் கடந்து வந்தது. வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க 6 மாதம் அவன் அந்த வேதனையில் அவன் உழண்டு கொண்டிருந்தானாம். 6 மாதம் கஷ்டப்பட்டிருந்தானாம். அவ்வளோ வேதனை. மனைவியிடமிருந்து அவமான பேச்சு, நேசித்த நண்பர்கள் குற்றஞ்சாட்டுகிற ஒரு நிலைமை, இதெல்லாம் கடந்து வந்து யோபு ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான். தேவனுடைய செயலுக்காக யோபு காத்து கொண்டிருந்தான். எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் என் தேவனை நோக்கி நான் காத்து கொண்டிருக்கிறேன், எப்பொழுது எனக்கு மாறுதல் வரும் என்று அவன் தேவனை நோக்கி காத்து கொண்டிருந்தான். என் மீட்பரை எப்பொழுது நான் காண்பேன், எப்பொழுது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், நான் இந்த சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிறேனே, நம்பிக்கையுடைய சிறைகள் என்று சொல்லுகிற அந்த சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிறேனே, ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவருக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேனே, ஆண்டவருடைய செயலுக்காக காத்து கொண்டிருக்கிறேனே, எப்பொழுது ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று யோபு அந்த உபத்திரவத்தின் நேரத்தில் ஆண்டவருடைய செயலுக்காக அவர் காத்து கொண்டிருந்தார். இழந்து போன ஆசீர்வாதத்தை நான் எப்பொழுது பெற்றுக்கொள்வேன் என்று அவர் காத்து கொண்டிருந்தார். சரீர பலத்தை நான் எப்பொழுது பெற்றுக்கொள்வேன், என் பிள்ளைகள் எப்பொழுது மீண்டும் வருவார்கள், என் சுகவாழ்வு எப்பொழுது மீண்டும் துளிர்க்கும் என்று யோபு 6 மாதத்துக்கு மேலாக அவர் காத்து கொண்டிருந்தாராம். ஒரு நாள் வந்தது பாருங்க, ஆண்டவர் அவர் மீது இரக்கத்தை பொழிந்தருளி யோபு இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு கொடுத்தார். அவர் இழந்து போன அந்த காரியங்களில் ஒரு மீட்டெடுப்பை உண்டாக்குகிறார், மீட்டெடுக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை. அந்த மீட்டெடுத்த அந்த ஆசீர்வாதத்தை 2 மடங்காய் கொடுக்கிறார். யோபுக்கு எல்லாம் ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம் யோபுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அந்த நாளில் இருந்து, தி லார்ட் வில் ரெஸ்டோர் டபுள் யுவர் ஃபார்மர் ப்ராஸ்பரிட்டிஸ் டு யூ. இழந்து போன பழைய ஆசீர்வாதங்களை 2 மடங்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் இருந்தது பாருங்களேன். யோபுக்கு என் வாழ்க்கையை நான் கம்பேர் பண்ணல. அவர் பட்ட பாடுகள் பெரிய பாடுகள், அதில் 1% கூட எனக்கு இல்லை. ஆனாலும் எனக்கு சில பாடுகள், உபத்திரங்கள் வழியாக நான் கடந்து சென்றேன். என்னுடைய சரீரமும் பலவீனப்பட்டது. 2010 ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். டிபி நோய் என்னுடைய சரீரத்தை தாக்கினது. அதனால் நான் என் சரீர சுகத்தை, பலத்தை இழந்து போனேன், ஒல்லியாய் மாறிட்டேன், மறிக்கும் தருவாயில் இருந்தேன். என்ன செய்ய போகிறேனே தெரியல. இதிலிருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும், யார் எனக்கு விடுதலை கொடுப்பாங்க, அனவீனப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை. இந்த நிலைமையிலிருந்து யார் எனக்கு விடுதலை தர முடியும், யார் என்னை தூக்கி எடுக்க முடியும் என்று நான் தேவனுடைய செயலுக்காக காத்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் ஒரு நாள் என்னோடு கூட இடைபட ஆரம்பித்தார். அவரை நான் தேட ஆரம்பித்தேன், அவரை நான் துதிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காவிட்டாலும் சரி, நான் அவரை துதிப்பதை நான் நிறுத்த மாட்டேன். நான் அதிகமாய் அவரை துதிப்பேன், அதிகமாய் அவரை ஆராதிப்பேன் என்று சொல்லி நான் ஒரு முடிவை எடுத்து ஒரு தீர்மானம் பண்ணி ஆண்டவரை அதிகமாய் துதிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். வேறு யாரும் கதி இல்லை. எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்க ஆரம்பித்தது. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கு நீ காண மாட்டாய் என்று ஆண்டவர் தேவ ஊழியர்கள் மூலமாக பேசினார். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டேன். ஆண்டவரே, இன்று கண்ட இந்த டிபி நோயை இனி நான் என்றைக்கும் காணக்கூடாது.
இனி நான் என்றைக்கும் காணக்கூடாது, ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் இந்த டிபி நோயை காணக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இன்று கண்ட இந்த டிபி நோயை இனி நான் என்றைக்கும் காண மாட்டேன், இன்று கண்ட இந்த டிபி நோயை இனி என்றைக்கும் நான் காண மாட்டேன் என்று சொல்லி ஜெபிக்க என் சரீரத்துக்குள்ள ஒரு புதிய பலன் வந்தது. எலும்பும் தோலுமான என்னுடைய சரீரமெல்லாம் என்னுடைய உடம்பெல்லாம் நல்லா சதை போட ஆரம்பித்தது. ஒரு புதிய பலன் எனக்கு கிடைச்சது. டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்தப்போ டாக்டர் சொன்னாங்க, எக்ஸ்ரேயில் ஆண்டவர் கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணியிருக்கிறாரே, உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஹீலிங் கிடச்சிருக்கே என்று ஆச்சரியப்படத்தக்க அளவில் ஆண்டவர் அற்புத விதமாக எனக்கு இழந்து போன அந்த சரீர சுகத்தை ஆண்டவர் 2 மடங்காய் நல்ல சுகமாய் பலனாய் இருக்க ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. இழந்து போன அந்த சரீர சுகத்தை எனக்கு கொடுத்தார். உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று விருப்பப்பட்டார் என்று தேவ ஊழியர்கள் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். தேவனுடைய சமூகத்துக்கு நான் தனிப்பட்ட ஜபத்தில் ஈடுபட நான் ஆரம்பித்தேன். ஒரு நாளும் தேவனை நோக்கி ஜபம் பண்ண ஆரம்பிக்கின்ற பொழுது ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். வேத வசனங்கள் மூலமாக பேச ஆரம்பித்தார். என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற ஆரம்பித்தார். தேவனோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம், தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்கிற ஒரு அனுபவம், ஆராதனையின் மூலமாக அவரை துதிக்கின்ற பொழுது, அவரை ஆராதிக்கிற அந்த ஆராதனையின் மூலமாக அவர் பேசுகிற ஒரு வார்த்தை, வேதத்தை வாசித்து தியானிக்கின்ற பொழுது வேதத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். சரீர சுகத்திலையும் ஆண்டவர் ஒரு புதிய பலனை கட்டளையிட்டார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். தூக்கி எடுத்தார். மரண கட்டிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். என்னை விடுவித்தார். இயேசு இல்லைனா நான் இல்லை. நான் இப்பொழுது ஜீவனோடு கூட இருக்கிறது இயேசப்பா என் மீது பாராட்டின கிருபை. எலும்பும் தோலுமாயிருந்த அப்போவே நான் மரித்து போயிருந்திருப்பேன். ஆண்டவரை பார்த்து சொன்ன, உமக்காக நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு அற்புத சுகத்தை தாங்க, என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். இனி நான் உமக்காக தான் வாழப்போகிறேன் என்று என் உள்ளத்தில் நான் தீர்மானம் பண்ணினதுனால தான் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து இதுவரைக்கும் என்னை உயிரோடு கூட வாழ வச்சிருக்கிறார். இல்லைனா எப்பொழுதோ நான் மரித்து போயிருந்திருப்பேன். இழந்து போன அந்த சரீர பலத்தை ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். தேவனுடைய ஐக்கியத்தை ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். தேவனோடு கூட உறவாடி அவரோடு கூட அவருடைய சமூகத்தில் களி கூறுகிற, அவருக்காக செயல்படுகிற அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாகவே செய்வார். நீங்கள் சரீர சுகத்தை இழந்து போயிருக்கலாம், மன ரீதியாய் பாதிக்கப்பட்டிருக்கலாம், டிப்ரெஷனில் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் இழந்து போன எல்லா சரீர சுகத்தை ஆண்டவர் உங்களுக்கு 2 மடங்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். புதிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். கழுகுக்கு சமனமாய் திரும்ப வாழ வைதை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னை பலப்படுத்தின ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே பலப்படுத்துவார். உலக ஆசீர்வாதங்களை இங்கே இழந்து போயிருக்கலாம், வீட்டை இழந்து போயிருக்கலாம், வருமானத்தை இழந்து போயிருக்கலாம், கனத்தை இழந்து போயிருக்கலாம், நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். நீங்கள் எதெல்லாம் இழந்து போனீங்களோ அது ஆண்டவர் 2 மடங்கு உங்களுக்கு கூட்டி கொடுப்பார். நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் உங்கள் சம்பளத்தை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், உங்கள் இன்க்ரிமெண்ட்டை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். எதை இழந்து போனாலும் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இழந்து போன ஆசீர்வாதத்தை 2 மடங்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம், சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம்,
இழந்து போன அந்த சமாதானத்தையும் அந்த சந்தோஷத்தையும் ஆண்டவர் 2 மடங்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் தங்கி இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க போகிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை நான் ஆற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வதித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படியே செய்வார். என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார்ல, அதே போல உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவர் என்ன செய்கிறாராம், ஒரு மனிதனுடைய அவனுடைய தாகத்துக்கு ஏற்றபடி ஆவிக்குரிய வரங்களை 2 மடங்கு ஆண்டவர் தருகிறார். அந்த ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு சில நேரத்தில் எமோஷ்னல் அப்டாக்கிள்ஸ் அந்த மனிதனுக்குள்ளே வர வைக்கும்படிக்கு சில எதிராளிகள் செயல்படுவாங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு இப்படிப்பட்ட தடைகள் வரும். அந்த தடைகளெல்லாம் ஆண்டவர் உடைத்து 2 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், எலிசா தீர்க்கதரிசி இருந்தார். எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகி எலிசா என்று அவருக்கு பேர் இடப்பட்டிருந்தது வேதத்தில். எலியாவுக்கு பின்பு எலிசா தான் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வைத்திருந்தார். எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நாள் வந்தது. அந்த நாளில் எலிசா எலியாவை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார். எலிசாவுக்கு இருந்த ஒரே நோக்கம் என்னென்னா, எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் 2 மடங்கு எனக்கு கிடைக்கணும். எலியாவை கொண்டு ஆண்டவர் எத்தனை அற்புதங்களை செய்தாரோ, என்னை கொண்டு 2 மடங்கு அற்புதங்களை செய்யணும். எலியாவின் தேவன் என்னுடைய தேவனாக இருக்கணும், என் மூலமாக அற்புதம் செய்யணும். இதுதான் அவருடைய வாஞ்சை. சரி, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அது எனக்கு மன ரீதியான ஒரு கஷ்டம்தான். ஆனாலும் அவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, என்னை போஷிக்கிறவர், என்னை அபிஷேகிக்கிறவர் இயேசு கிறிஸ்து தேவன். என்ற எலியாவை போஷிக்கிறவர், எலியாவை ஆஸ்வதிக்கிறவர், எலியாவை பயன்படுத்துகிறவர் அவர்தான். அந்த எலியாவின் தேவனை நான் பின்பற்றுகிறேன். எலியாவின் தேவன் எனக்கு மிக மிக முக்கியம். அதனால தான் எலிசா எலியாவை பின்பற்றினார். ஏன்னா எலியா தேவனோடு கூட இசைந்திருந்தார், ஒரே ஆவி உடையவராக இருந்தார். அப்போது என் தகப்பன்மார் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு 2 மடங்கு வேணும் என்று சொல்லி எலிசா எலியாவை பின்பற்றி கொண்டே போனான். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து, எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்று சொன்னான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனாங்க. அங்கேருந்து திரும்பியும் எலியா சொல்கிறாரு, நான் இப்போ எரிகோவுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அங்கேயும் வருவேன்னு சொல்கிறாரு. எரிகோவிலிருந்து திரும்பி எலியா சொல்கிறாரு, நான் இப்போ யோர்தானுக்கு போகணும், அங்கேயும் நான் வருவேன்னு சொல்கிறார். இப்படி எலியா போகிற இடங்களில் எல்லாம் அந்த எலிசா போகிறார். ஏன்னா எலியாவின் மேல் இருந்த அந்த அபிஷேகம் 2 மடங்கு எனக்கு கிடைக்கணும். இந்த 3 இடங்களில் போகிற போது முதல் 2 இடத்துக்கு போகும்போது அவரோடு கூட இருந்த உடன் ஊழியர்கள் மூலமாக, அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக எலிசாவுக்கு சில அப்டாக்கிள்ஸ் வந்தது, சில தடைகள் வந்தது. என்ன தடைகள்னால், அதை எமோஷ்னல் ரீதியாக எப்படியாவது அந்த காரியத்தை உட்புகுத்தி எலிசாவை அந்த ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு தடை பண்ணலாம் என்று சொல்லி அந்த பிளான் எலிசாவுக்கு விரோதமாக இந்த இடத்துல வந்தது. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர், பெத்தேலுக்கு எப்போ எலியா வரேன்னு சொன்னாரோ அப்போவே எலிசாவும் நானும் வரேன்ட்டாரு. 2 பேர் வராங்க.
அப்போது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான வார்த்தையை போட்டு உனக்கு தலைமையாக இருக்கிற, அப்போது எலிசா கிட்ட இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னால் எலிசா, ஐயோ என் தகப்பன் என்னை விட்டு போக போகிறாரே, அந்த எமோஷ்னல்லையே அவர் வந்து எலியாவை பின்பற்றி போகாமல் சோர்ந்து போய் முடங்கி கிடந்துருவார் என்று சொல்லி இப்படிப்பட்ட தந்திரமான காரியங்களை அந்த இடத்துல அவர்கள் பேசினாங்க. அதுக்கு எலிசா என்ன தெரியுமா சொன்னார்? அதற்கு அவன், எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொன்னார். பாருங்க, இந்த இடத்துல எலிசா வந்து, எலியா என்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், என் தகப்பன் என்னை விட்டு, என் ஆவிக்குரிய தகப்பன் என்னை விட்டு போக போகிறார் என்று சொல்லி எமோஷ்னலாக அந்த இடத்துல கலங்கி அப்படியே அதே இடத்துல அவர் நின்று விடலை. அவர் என்ன செய்தார் பாருங்கள், திரும்பியும் அந்த தீர்க்கதரிசிகளை பார்த்து சொன்னார், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்னு சொல்கிறார். திரும்பி அங்கேருந்து என்ன செய்கிறார்னா எரிகோவுக்கு எலியாவோடு கூட போகிறார். எரிகோவில் கூட சில தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வந்து சொல்கிறாங்க, அதே வார்த்தையை தான் சொல்கிறாங்க, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா? தெரியும்ல அவருக்கு. எலியா கூடவே இருந்த எலிசாவுக்கு தெரியாதா? தெரியும். அவர் எலியா தானே எலிசாவுக்கு தலைமையாக இருந்தார், அது தெரியாதா? தெரியும். ஆனாலும் இவர்கள் எப்படியாவது எலிசா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று தடைகளை இவர்கள் உண்டு பண்ணினாங்க. எப்படியாவது எமோஷ்னலாக எலிசா கொஞ்சம் சோர்ந்து போனார்னா எலியாவை பின்தொடர மாட்டார், இரட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொள்ள மாட்டார் என்று இவர்களுடைய காரியங்கள், ஆலோசனை தந்திரமாக இருந்தது. எல்லாம் சொல்கிறார். எலிசா சொல்கிறார், எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொன்னார். திரும்பியும் யோர்தானுக்கு போனார். யோர்தானுக்கு எலியா போகின்ற பொழுது எலியா என்ன செய்தார் பாருங்க, தன்னுடைய சால்வை எடுத்து அந்த யோர்தான் தண்ணீரை அடித்த போது யோர்தான் ரெண்டாய் பிளந்தது. 2 பேரும் அந்த தரை வழியாய் போகிறாங்க. போகும்போது கடைசியாக எலியா எலிசாவை பார்த்து சொல்கிறார், நீ என்னோடு கூட இருக்கிற, நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? நான் இப்பொழுது உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் என்று எலியா எலிசாவை பார்த்து சொன்னபோது, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எலியா எலிசாவை கேட்குறார். அதுக்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்லார். அந்த ஆவியின் வரம் ரெட்டிப்பாக எனக்கு கிடைக்கணும். உடனே எலியா சொல்கிறார் எலிசாவை பார்த்து, நீ அரிதான காரியத்தை கேட்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற போது நீ என்னை காண்பாயானால் நிச்சயமாய் அந்த ஆவிக்குரிய வரம் 2 மடங்கு உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார். இந்த சூழ்நிலையிலும் பாருங்கள், ஒரு தடைகள் வந்தது எலிசாவுக்கு. தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் சந்தோஷமாய், நான் 2 மடங்கு ஆசீர்வாதம், 2 மடங்கு ஆவிக்குரிய வரம் எனக்கு வேணும்னு சொல்லும்போது அப்ரிஷியேட் பண்ணி நிச்சயமாக அவனுக்கு கொடுப்பார் என்று சொல்வார்னு பார்த்தா, அரிதான காரியம் என்று சொல்லிட்டு என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு, என்னை அப்ரிஷியேட் பண்ணாமல் பேசுகிறாரு என்று சொல்லி எலிசா அந்த இடத்துல முடக்கி கிடக்கலை. எனக்கு நீங்கள் வேணாம், இந்த காரியங்கள் எனக்கு வேணான்னு சொல்லி பின்வாங்கவும் இல்லை. அவர் எனக்கு நிச்சயமாய் 2 மடங்கு ஆவிக்குரிய வரம் வேணும், எனக்கு எலியாவின் தேவன் முக்கியம், எலியாவின் தேவன் முக்கியம். எலியா கடந்து போன பிறகு எலியாவின் தேவன் என்னோடு கூட இருந்து 2 மடங்கு வரங்களை எனக்குள்ளிருந்து வெளிப்படுத்தி இஸ்ரேல் தேசத்தில் என்னை அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் என்னை வைக்கணும் என்று சொல்லி எலிசா அந்த ஆவிக்குரிய அந்த வரத்தின் மீது அவ்வளவு தாகமாக இருந்தார். அந்த தாகத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். எலிசாவுக்கு அந்த ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த தாகம் இருந்தது. அந்த தாகத்தை எப்படியாவது அவனை விட்டு எடுத்து போடணும். எமோஷ்னல் ரீதியாய், சந்தேகப்படுகிற ஒரு ரீதியாக அவன்கிட்ட சில வார்த்தைகளை பேசினா அவன் பின்வாங்கி போய்விடுவான், எலியாவை பின்தொடர்கிறதை விட்டு விடுவான், அவனை சோர்ந்து போக பண்ணிட்டான், அவன் இரட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லி இவர்கள் தந்திரமாய் எலிசா கிட்ட பேச ஆரம்பித்தாங்க.
ஆனால் எல்லா காரியத்துக்கும் எலிசா என்ன பண்ணான்னா போல்டாக இருந்தான். அவனுடைய மெயின் இன்டென்ஷன், அவனுடைய நோக்கமே, அவனுடைய எண்ணங்கள் முழுவதும் யெகோவா தேவனையே நோக்கியிருந்தது. இரட்டிப்பான வரங்களை கொடுக்கிறவரையே நோக்கியிருந்தது. ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கடிந்து கொண்டாலும் பரவாயில்ல, எனக்கு 2 மடங்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும். என்னோடு கூட இருக்கிற ஊழியர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னை அவதூறாய் பேசினாலும் பரவாயில்ல, என்னை ஏளனமாய் பேசினாலும் பரவாயில்ல, எமோஷ்னலாக என்னை தாக்குவதற்கு சில வார்த்தைகளை விட்டாலும் பரவாயில்ல, அதை குறித்து எனக்கு கவலை கிடையாது. எனக்கு தேவை ஆவிக்குரிய வரங்கள் 2 மடங்கு எனக்குள்ளிருந்து செயல்படணும். ஆண்டவர் எலியாவை அக்னிமயமான அந்த ரதத்தில் அப்படியே எடுத்துக்கொண்டு செல்கிற பொழுது எலிசா பார்த்த பொழுது அந்த சால்வை கீழே விழுந்தது. உடனே என்ன பண்ணான் பாருங்க, எலிசா அந்த சால்வை எடுத்தான். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி தண்ணியை அடித்த உடனே, அந்த யோர்தான் தண்ணியை அடித்த உடனே யோர்தான் தண்ணீர் 2ஆக பிரிந்தது. முதல் அற்புதத்தை அந்த இடத்துல தொடங்க ஆரம்பித்தான். எலியாவை போல 2 மடங்கு ஆண்டவர் எலிசாவை எடுத்து பயன்படுத்தினார். பெரிய காரியங்களை இஸ்ரவேல் தேசத்தில் எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ வில் ரெண்டர் டபுள் டு யூ, 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன். கேஜேவி வெர்ஷனில் இப்படி தான் போடப்பட்டிருக்கிறது, ஐ வில் ரெண்டர் டபுள் டு யூ, இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு கொடுப்பேன். என்கேஜி வெர்ஷனில் போடப்பட்டிருக்கிறது, ஐ வில் ரெஸ்டோர் டபுள் டு யூ, நான் இழந்து போன ஆசீர்வாதத்தை 2 மடங்கு உனக்கு கொடுப்பேன். கேஜே வெர்ஷனில் ஐ வில் ரெண்டர் டபுள் டு யூ, நான் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வரங்களை 2 மடங்கு கொடுப்பார். எந்த அளவுக்கு உங்களுக்கு தாகம் இருக்கிறதோ, எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்களோ, எந்த அளவுக்கு அதிகமாய் வேதத்தை வாசித்து தியானித்து அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடாப்புடியாய் நீங்கள் அவரை நோக்கி ஜெபித்து கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த 2024ஆம் ஆண்டு இரட்டிப்பான நன்மைகளினாலே உங்களை அலங்கரிக்கிற, உங்களை ஆசீர்வதிக்கிற, உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு ஆண்டாக ஆண்டவர் அமைத்து கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கவலைப்படவே படாதீங்க. உங்கள் பிரயாசத்துக்கு உண்டான பலன் கிடைக்கலன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அந்த பிரயாசத்துக்கு உண்டான பலனை அவர் உங்களுக்கு அதுக்குண்டான பலனை அவர் கொடுத்து அதை 2 மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கீங்களே, நீங்கள் அந்தரங்கத்தில் வடித்த அந்த கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறாரல்ல, நீங்கள் உங்களுடைய உண்மைத்தன்மையை பார்க்கிறாரு. யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர், பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறோம் கண்களை உடைய கர்த்தர், அவர் உங்களை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தை மீண்டும் கொடுக்க போகிறார். உங்கள் பிரயாசத்துக்கு உண்டான அந்த பலனை ஆண்டவர் கொடுத்து அதற்குண்டான அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அதை 2 மடங்காய் உங்களுக்கு ஆக்கி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம் நீங்கள் இழந்து போயிருந்தாலும் சரி, அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இழந்து போன ஆசீர்வாதத்தை 2 மடங்காக கொடுக்க போகிறார். என்ன ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போனாலும், உங்களுடைய என்கேஜ்மெண்ட்லேயே உங்கள் திருமணம் பாதிலே நின்று போயிருக்கலாம், கவலைப்படாதீங்க. மீண்டும் ஆண்டவர் அற்புதத்தை செய்து 2 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையினால் ஆண்டவர் உங்களுக்கு செய்து ஆண்டவர் உங்களை கனப்படுத்த போகிறார். உங்கள் கனத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். எல்லாரும் என்னை எவ்வளவு அதிகமாக நேசித்து கனப்படுத்தினாங்க, இப்பொழுது என்னை கனவீனப்படுத்தியிருக்காங்களே என்று சொல்லலாம். ஆண்டவர் இந்த வருஷத்தில் நீங்கள் இழந்து போன அந்த கனத்தை மீண்டும் கொடுத்து இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான கனத்தினாலே உங்களை ஆண்டவர் கனப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருந்த எல்லா ஆமானின் கிரியைகளை ஆண்டவர் அதமண்ணி, ஆண்டவர் மொர்தெகாயை எப்படி ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் தூக்கி நிறுத்தினாரோ, அதே போல் ஆண்டவர் உங்களை
உயர்ந்த ஸ்தானத்தில் தூக்கி நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. யோசேப்பை குழியில் போட்டு அவனுடைய தரிசனமே அவன் தரிசனம் எப்படி நிறைவேறும் என்று பார்க்கலாம் என்று சொல்லியிருந்த அவங்க சகோதரர்கள் கண்களுக்கு முன்பாக அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படிக்கு யோசேப்பை தூக்கி நிறுத்தினாரே. ஹல்லேலூயா. யோசேப்பை காரிய சித்தி உள்ள மகனாக மாற்றினாரே. யோசேப்பை உயர்ந்த ஸ்தானங்களை தூக்கி நிறுத்தினாரே. ஆண்டவர் உங்களை நிறுத்த மாட்டாரா? இந்த 2024 வருஷத்தில் ஆண்டவர் உங்களை தூக்கி நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தை ஆண்டவர் மீண்டும் கொடுத்து அது 2 மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை, உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுகிற பொழுது நீங்கள் இவைகளெல்லாம் நீங்கள் கூட்டி சேர்த்து பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட்டி சேர்த்து கொடுக்கப்படும். என்னென்ன ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போனீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் கூட்டி சேர்த்து கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். உங்கள் மன வாஞ்சையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகள்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வரங்களினால் அலங்கரிக்க போகிறார். ஆவிக்குரிய கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆவிக்குரிய கனிகளை ஆண்டவர் கொடுக்கிறார். முந்தின சீரை பார்க்கல உனக்கு நற்சீர் உண்டாக செய்ய போகிறார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காணப்போகிறாய். உன் சம்பத்து தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா அந்தகார ஆவிகளின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. இதுவரை தடை பண்ணியிருந்த பொல்லாத பிசாசின் கிரியைகள் செயலிழந்து போகிறது. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. உங்களுடைய ஃபார்மர் ப்ராஸ்பரிட்டிஸ் ஆண்டவர் திரும்ப கொடுத்து கொண்டே இருக்கிறார். அது தேடி வரப்போகிறது. அது தேடி வரப்போகிறது. உங்களை தேடி ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. ஆண்டவர் அதை உறுதி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறேன் அப்பா. சுக வாழ்வை மீண்டும் துளிர்க்க செய்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கர்த்தர் மகிமைப்படுவீராக. அரணுக்கு நீங்கள் திரும்புங்க, தேவனுடைய கூடாரத்துக்கு திரும்புங்க, தேவனுடைய சபைக்கு திரும்புங்க, தேவனுடைய சமூகத்துக்கு திரும்புங்க. எந்த மனிதர்களிடம் போகாதிருங்க. கர்த்தரிடத்தில் திரும்புங்க, அவர் உங்களிடத்தில் திரும்புவார். நீங்கள் கர்த்தரை தேடுங்க, அவர் உங்களிடமா தன் செவியை சாய்ப்பார். சாய்த்து உங்கள் ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் பெரிய நன்மைகளாக இருக்கிறது. அதை நிச்சயமாய் உங்களுக்கு நிறைவேற்றி முடித்து கொடுப்பார். நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரையிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இவர்கள் ஆசீர்வதித்து பெருகி தேசத்தை அப்பா சுதந்திரித்துக் கொள்வார்களாக. ஆண்டவரே, உம்முடைய நன்மைகளினாலே, உம்முடைய ஏராளமான நன்மைகளினாலே, ஏராளமான அந்த கிருபையினாலே இவர்களை நிரப்புவீராக இந்த நாளிலிருந்து. ஆண்டவரே, ஊழியத்தில் ஆண்டவரே ஒரு பலன் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு, குடும்பத்தில் அப்பா நான் கடினமாய் உழைக்கிறேன், ஒரு பலனே இல்லை, வேலையில் கடினமாய் உழைக்கிறேன், பலனே இல்லை, நான் போகிற இடங்களில் மற்றவர்களுக்காக கடினமாய் உழைக்கிறேன், பலனே இல்லை, எந்த ரிவார்டும் இல்லை என்று சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நானே உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமுமாயிருக்கிறேன். ஆண்டவரே உங்களுக்கு ரிவார்டாக இருக்கிறார். our Lord Jesus Christ will be a reward for you. Hallelujah. யார் உங்களுக்கு ரிவார்ட் கொடுக்குறாங்களோ இல்லையோ, இயேசு ரிவார்ட் கொடுக்கிறார். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு, உங்கள் பிரயாசத்துக்கு பலன் உண்டு. அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு. கர்த்தர் நிச்சயமாகவே பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இவர்களுடைய வீடு அப்பா சமாதானத்தினால் நிரம்பி இருக்கட்டும், சுகத்தினால் ஆரோக்கியத்தினால் நிரம்பி இருக்கட்டும்.
ஆசீர்வாதங்கள் நிரம்பி இருக்கட்டும். என் தேவன் அப்பா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே அவர்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையிலே நிறைவாக்குவீராக. ஆண்டவரே, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. எத்தனை பேர் ஆண்டவரே பாவத்தில் விழுந்திருக்கிறாங்களோ அவர்களை தூக்கி எடுங்க இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா. எல்லா மகிமையும் கனத்தையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரு, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அபரிவிதமாய் ஆஸ்வதிக்கிறார். சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார்.